பல வருட கிட்டத்தட்ட 20 வருட குருத்துவ வாழ்க்கையினுடைய 20 வருடத்திற்கு மேலான குருத்துவ வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் கண்ட பல உண்மைகளை தெளிவான சான்றுகளோடு இறைவனுடைய ஆவியானவருடைய அந்த வல்லமையோடு நமக்கு பிரசன்னப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் கூட அருட்தந்தை அவர்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யப்படும், எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் அவர் இந்த பணியை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு எங்கள் மத்தியிலே வந்து இந்த ஆழமான கருத்துரைகளையும் நாங்கள் எங்களுடைய அர்ப்பணத்திற்கு தேவையான நல்ல ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழி சமைத்து தந்திருக்கின்றார். ஆகவே உங்கள் சார்பாக அருட்தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்காக செபிப்போம் என்றும் உங்களுடைய சமூகத்தின் சார்பிலே உங்களுடைய பணிக்காக நாங்கள் செபிப்போம் என்றும் கூறிக்கொள்கிறோம். அருட்தந்தை அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் ஐரோப்பிய மண்ணிலே லண்டனை தவிர்ந்த மற்ற மண்ணிலே 3 தமிழ் கத்தோலிக்க பணியகங்கள் இருக்கின்றன. அடுத்த வருடத்திலிருந்து இந்த 3 கத்தோலிக்க பணியகங்களும் ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தலாம் நினைத்திருக்கிறோம். ஐரோப்பிய தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம், சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஒன்றியம் அப்படின்னு நாங்கள் செயல்படுத்துகிறோம். வருடத்திலிருந்து இதை முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பல நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த 3 நாடையும் உள்ளடக்கியதாக நடைபெறும். சில வேளையில் அடுத்த ஆண்டு இப்படியான 3 நாடுகளை உள்ளடக்கிய நடக்குமா எனக்கு தெரியாது. நாங்கள் அப்படியே திட்டங்களை வைத்திருக்கின்ற எல்லா தமிழ் மக்களையும் நாங்கள் வெவ்வேறு நாட்டில் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் தமிழ் கத்தோலிக்கர், நமக்குரிய ஒரு பலமான உறவு வேண்டும் இல்லையா, பலமான அத்திவாரம் வேண்டும். ஆகவே நான் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து நிகழ்ச்சி திட்டங்கள் சில வேளையில் நாங்கள் அடுத்த ஆண்டு பிள்ளைகளுக்குரிய மறையறிவு போட்டி அப்படி வைக்கலாம் என்று வைத்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய செவம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஃபாதர் இருக்கிறார், ஜெர்மனில் ஃபாதர் பெனட் இருக்கிறார். ஆகவே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சில நிகழ்ச்சி திட்டங்களை வகுக்க இருக்கிறோம். அவர்களுடைய சகோதரவியற்காக கேட்டிருக்கிறோம். உங்களிடம் இந்த ஃபாதருக்கு நேரம் போகுது. தந்தை லீனஸை நான் நீண்ட காலமாக அறிவேன். ஒரு சகலகலா வல்லவன் அறியாதவர்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். ஒரு மியூசிஷியன், ஒரு சிறந்த பாடகன், ஒரு சிறந்த பிரசங்க பியரிங்கின்னு சொல்லுவார்கள். அப்படி பல திறமைகள், கம்யூனிகேஷன் வேலையெல்லாம் படித்து சில சீடிக்கள் எல்லாம் வெளியிட்டவர். இந்த நேரத்தில் நான் அவரை கண்டது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றது ஃபாதருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம், வேறு கூப்பிட்டது நீங்கள் நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு போல இதில் நாங்கள் ஒரு சிறிய விடயங்களையாவது எங்கள் மனதில் எடுத்துக்கணும் நினைக்கிறோம். தந்தையை உங்களுடைய பணி, உங்களுடைய வாழ்க்கை சிறக்க எங்களுடைய சிவங்கள் என்றும் உங்களோட இருக்கும். எங்களுடைய கம்யூனிட்டி, எங்களை இங்கே வந்திருக்கின்ற எங்கள் அங்கத்தவர் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்.
என் இயேசுநாதா, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், நான் தருகிற தண்ணீரை குடிக்கட்டும் என்று சொன்னவரே, வந்து பாருங்கள் என்று அழைப்பை கொடுத்தவரே, உம்முடைய சன்னிதானம் எமக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருகிற ஒரு சன்னிதானமாக இருக்கிறது. அப்பா, இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பதாக உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீரும் இம்மோடு தங்க வேண்டும் என்றும் நீர் எம்மோடு தங்க வேண்டும் என்றும் உம்மிடம் கேட்கிறோம். அப்பா, எம்மோடு எங்களுடைய வீடுகளுக்கு வாரும், எம்முடைய இருப்பிடங்களை நோக்கி உம்முடைய பார்வையை நீர் திருப்பும். எம்மோடு இருக்கிறவரே, தூயவரே, இறைவா, உமது அன்பால் எங்களை நிரப்பும். அச்சிக்கிறவரே, அருள் வழங்குகிறவரே, ஆதியே இறைவா, கனிகளையும் வரங்களையும் ஒளியும். கவலை, பயம், ஆணவம், வெறுப்பெல்லாம் நீங்க செய்யும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் எம்மீது உம்முடைய இரத்தத்தை ஊற்றுவீராக. இயேசுவே, உம்முடைய இரத்தம் என் மீது ஊற்றும். தீமையான எண்ணங்களே அப்பா என்னிடமிருந்து அழியும். உன் மனம் போல என் மனத்தை நீர் மாற்றிவிடும் என்று சொல்லி மன்றாடுவோம். அந்த நெற்றுடைய நாதரை எல்லோரும் உற்று பாருங்கள். அமர்ந்திருந்தவாறே நெற்கருடைய நாதரை உற்று பாருங்கள். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் நீர் என்னை கழுவும் என்று சொல்லுவோம். தீமையான எண்ணங்களையும் என்னிடம் இருக்கிற கெட்ட வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் என்னிடமிருந்து அகற்றும்படியாக இயேசுவை பார்த்து மன்றாடுவோம். இயேசுவே, உம் ரத்தம் என் மீது ஊற்றும் என்று சொல்லி மன்றாடுவோம். தாழ்ந்தோரை எளியோரை
கொள்ளும் மனநிலை முற்றிலும் அகல இயேசுவே. உம் இரத்தம் என் மீது ஊற்றும், தீமையான எண்ணங்களை அழியும். உம் மனம் போல் என் மனதை மாற்றும். பொருளாசை பண ஆசை எல்லாம் அழிய, பொய் பேச புரணிகள் பேசிட தூண்டும். பயனற்ற எண்ணங்கள் முற்றிலும் அழிய, வெளிப்படை திகுளான வரலட்சணம் ஆங்கிட தூண்டும். எண்ணங்கள் அழிய இயேசுவே. உம் இரத்தம் என் மீது ஊற்றும், தீமையான எண்ணங்களை அழியும். உம் மனம் போல் என் மனதை மாற்றும். மறுதலிக்கும் மூட நம்பிக்கை என் வாழ்வில் ஒழிய, நல்லவராய் வாழ்ந்திட விரும்பிடும் போது தடை செய்யும் எண்ணங்கள் அழிய, நல்லவராய் கிறிஸ்துவராய் வாழ தடை செய்யும். அனைத்து தீமைகளும் இல்லாமல் அழிய இயேசுவே. உம் இரத்தம் என் மீது ஊற்றும், தீமையான எண்ணங்களை அழியும். உம் மனம் போல் என் மனதை மாற்றும். இயேசுவே. உம் இரத்தம் என் மீது ஊற்றும், தீமையான எண்ணங்களை அழியும். உம் மனம் போல் என் மனதை மாற்றும். அப்பா, என்னை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னிடம் உள்ள பலவீனங்களை எல்லாம் என்னுடைய இதயத்திற்குள்ளே கொடுத்து விட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பணி வாழ்வுக்கும், என்னுடைய குடும்ப வாழ்வுக்கும், சமூக வாழ்வுக்கும், பணி வாழ்விற்கும் நிலையான தீமைகளையும் உன் இயல்பினுடைய இச்சைகளையும் அப்பா உன்னிடம் கொடுத்து விட்டேன். இன்றைய நாளிலே நான் இந்த இடத்துல இருந்து போகிற பொழுது எதையெல்லாம் உன்னிடம் எடுத்து சொன்னேனோ அவையெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் தூர எறிந்து விட எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆழ்கடலிலே எறிந்து விடுகிறதை போல என்னுடைய எல்லா இச்சைகளையும் நான் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விட ஒரு புதிய அத்தியாயத்தை என்னுடைய வாழ்விலே தோற்றுவிக்க எனக்கு வரம் தாரும் அப்பா. ஆமென். ஆண்டவரை மாண்புயர் என்று சொல்லி இந்த ஆராதனைக்குரிய அந்த ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். மாண்புயர் இவர்கள் அருள் சாதனத்தை நாம் தழுந்து பணிந்து ஆராதிப்போம் என்று சொல்லுவோம். ஆராதி
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அல்லேலூயா. செபிப்போமாக. இறைவா, இந்த ஆச்சரியக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகள் என்னவே எங்களுக்கு விட்டு சென்றீர். அவருடைய திரு ரத்தம் திருவுடலை வணங்க தீமையான காரியங்களை எங்களிடமிருந்து அகற்றி வாழ உதவி செய்திடணும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே பலருக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே இந்த மறைமுகமாக பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே நம்மோடு ஒரு சிறுவன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மதிய முதுகாராசன் இன்றைய நாளில நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால், இது இவ்வளவு நாள் பாவிக்காமல் இருந்தது பிரான்சிஸ்கன் ஹவுஸுக்கு சொந்தமான ஒரு பில்டிங். இந்த இதற்குரிய பொறுப்பாளர் இவர் தான் எங்களுக்கு இந்த போல நிறைய சேர்வதற்கு நிறைய பக்கபலமாக இருந்தவர். ஆகவே இவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்வோம். அடுத்ததாக உண்மையாக எனக்கு இந்த கோட் வைக்கிறதுக்கு முழுக்க வழிவகை செய்தது 2 பேர். 2-3 மாதம் தொடர்ச்சி எனக்காக உழைச்சவர். நான் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்தவர் திருவாளர் போல் அவர்கள். தம்பி நோயலும் 3 மாதங்களாக என்று உழைத்து பொறுப்பாளர்களை சந்தித்து பொறுப்படுத்தி துப்புரவாக்குவதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்து செய்ததோடு இவரும் திருவாளர் மேல இருக்கிறார். சமையல் பொறுப்புகளுக்கு நிறைய உதவி செய்து பொறுப்புகளை சேர்ந்தார்கள். உங்கள் சார்பாக இவர்களுக்கு நன்றி சொல்றேன். போன முறையும் இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள், இந்த முறையும் இங்கேதான் ஏதோ படுக்கையில நேற்று முழுக்க வேலை படுக்கையில இந்த குடியை இவ்வளவு சாப்பிடாம இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை மணிக்கு படுக்கிறாங்க எனக்கு தெரியாது. என்றால் எல்லாரும் போயிடுவோம். நாங்கள் அவங்க எல்லா வேலையும் செய்ய வேணும். ஆகவே உங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம்.
உங்களுக்கு தெரியும் நோய்கள்னு சொல்லி ஒருவர் அவர் இந்த ஆவி மாதிரி தான் தெரியாது அவர் ஆத்த கண்ணுக்கு பட மாட்டார். ஆனால் வேறவனுக்கு சேர்ந்துருக்கார். முழு வேலையும் அவர் தான் சேர்ந்தவர்களுக்கு நேற்று வந்து இந்த லைட் வசதி, கரண்ட் வசதி, போல் எல்லாம் ஒரு மாசமா நோயில் செய்திருந்த தன்னுடைய வாகனத்தை நேர்த்தி இறக்கி இங்கே கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்து பாருது நம்மளோட தமிழாக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் செய்யணும்னு சொல்லி செய்திருந்தார். நோயலுக்கு நேரத்தில் அந்த செய்தி அவருடைய சகோதரர் மூலமாக அனுப்பி வைக்கிறார். அப்போ ஜெயம் என்று சொல்லுகிறார். ஆக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இருக்கிற கப்பூச்சியன் சபை அருட்தந்தையர்களையும் அருட்சவர்களையும் நான் மறக்க முடியாது. அவர்களுடைய இல்லம் எங்களுக்கு இந்த நாட்டில் கூட உதவி செய்யறதா தோணுதான். எல்லா வகையான ரெண்டு பூசையை முடிச்சு போட்டு நான் கேட்டேன்னா கட்டாயம் வருவதில்லை என்று சொல்லி ஓடி வந்து இன்னைக்கு கலைப்பேன் பார்க்காம பூசை முடிஞ்சு ஓடி வந்து முடிச்சாமனை தானே கொண்டு வந்து தானே ஆசீர்வாதம் வச்சு எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் செய்வதற்காக அடுத்ததை பவுல் அடிக்கிறார்கள். வேறுவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். குறிப்பிடுவேன். இப்போது நான் என்னுடைய மதிப்புக்குரிய பெரியவர்கள் விரும்புகிறேன். விரும்புவாகும் நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லாரும் விரும்புவாங்க.